தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்தார். உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் தமிழக வெற்றி கழகம் அனைத்து அரசியல் கட்சிகளின் வாக்குகளையும் பறித்தது. அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் வாக்குகளை இழந்தன. இந்த சூழ்நிலையில் ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. மேலும் தற்பொழுது அந்த கட்சி 2 துண்டாக உடைந்து கிடக்கிறது. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுக தொண்டர்களே நம்ப முடியவில்லை. இனி வருங்காலத்தில் அதிமுக தேர்தலில் போட்டியிட்டால் அதிமுக அந்த 3வது இடத்தையாவது பிடிக்குமா என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் கூட அதிமுகவை நம்பி எந்த ஒரு கட்சியும் கூட்டணியில் சேரவில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்காக வேண்டிதான் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்தன. அதிமுகவுக்காக எந்த ஒரு கட்சியும் ஆதரவு தெரிவிக்கவில்லை, கூட்டணியில் சேரவில்லை. கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாமல் இருந்தால் அதிமுக 10 தொகுதிகளில் கூட வெற்றி பெற்றிருக்காது. இந்த சூழ்நிலையில் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக போட்டியிட்டால் தேருமா என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் உள்ளாட்சி தேர்தல் மாநில அரசு பார்த்து நடத்துவது. ஆளுங்கட்சி தனக்கு சாதகமான வேட்பாளர்களையே வெற்றி பெற வைக்கும். உள்குத்து வேலைகள்லாம் நடைபெறும். இயந்திரங்களில் கோளாறு பண்ணுவாங்க, இயந்திரங்களில் மோசடி பண்ணுவாங்க. தேர்தல் அதிகாரிகளே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பாங்க. இப்போ ஏற்கனவே சட்டசபை தேர்தலில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதால் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டால் 4வது 5வது இடத்துக்கு கூட தள்ளப்படலாம். அதிமுக படுதோல்வி அடையும். ஆக தேர்தல் நியாயமாக நடக்காது என்று கூறி அதிமுக தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலை அதிமுக புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது உள்ளாட்சி அமைப்புகளில் நடைபெறும் இடைத்தேர்தலை ஜெயலலிதா புறக்கணித்தார். என்னவென்று சொன்னால், துரைமுருகன் அவருடைய சகலன் மாநில தேர்தல் ஆணையராக இருந்தார். அப்பொழுது திமுகவுக்கு சாதகமாக அவர் செயல்பட்டார். அப்பொழுது உள்ளாட்சி தேர்தல்களை செல்வி ஜெயலலிதா புறக்கணித்தார். அதே போன்று தற்பொழுது உள்ளாட்சி தேர்தல்களை அதிமுக புறக்கணிக்கலாம் என கூறப்படுகிறது. அதிமுக தன்னுடைய கட்சி தொண்டர்களை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க வேண்டும். அப்போ தான் அவங்க கவுன்சிலருக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்குது, மேயருக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்குது, சேர்மன் பதவிக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்குது, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்குது, ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்குது. உள்ளாட்சி தேர்தலை புறக்கணித்தால் அதிமுகவுக்கு அழிவு நிச்சயம். தற்பொழுது அதிமுக உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது அதிமுக தொண்டர்களை கவலையடைய வைத்துள்ளது.